மேற்கு மண்டலம் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா தான் இன்னமும் இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? 100%. 24 தோற்றம் என்பது வேறு, இப்போ வேறு. இங்க கூட்டணி பலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த தேமுதிகவையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. தேமுதிக இல்ல, தேமுதிக வாசம். செந்தில் பாலாஜி அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கா மேற்கு மண்டலத்துல? செந்தில் பாலாஜிக்கு இங்க எந்த ஆதிக்கமும் கிடையாது. அவருடைய ஆதிக்கம் வேணா ஒயின் ஷாப்பில் இருக்கு. அதிமுக விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடி அசைது பிள்ளையார் சொல்லி ஆரம்பத்தில் அப்படி சொல்லப்பட்டது உண்மை. ஆரம்பத்தில் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ ஆசைப்பட்டாங்க அர்த்தமா? ஓபிஎஸோட பிரச்சாரமோ சசிகலாவோட அரசியலோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத அதிமுக வாக்குகள்ல? தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அரசியல் வாழ்க்கை, தன்னுடைய சுவிச்சத்திற்காக ஒருவரை அண்டி பிழைக்கிற நிலைக்கு அவர் வந்து. அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க 2026 தேர்தல்? வணக்கம். ஹாட் சீட் சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க 2026 தேர்தல்ல? மக்களால் மனமூந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வலிமையான கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். இப்போ மேற்கு மண்டலம் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா தான் இன்னமும் இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? 100%. 100க்கு 100 மார்க் வாங்குவோம். அனைத்து தொகுதியிலும் மேற்கு மண்டலத்தில் 1-2 கூட இல்லாமல் எல்லாவற்றிலும் அள்ளி வெற்றியை குவிப்போம். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளாகவே தொகுதிகளை பெறுவதற்கு பாஜக அதிமுக 2 கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது அதிமுகவுக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அல்லது கூட்டணிக்கு பலமா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மொத்தத்தில் கூட்டணி தான். நாங்கள் எல்லாரும் ஒன்று தான். வெற்றி எங்கள் பக்கம்தான். எந்த வகையான குழப்பமும் இல்லாமல் மாபெரும் வெற்றியை பெறுவோம். 1-2 தொகுதிகள் தோழமை கட்சிகள் கேட்கும்போது விட்டு கொடுப்பது இயல்பு தான். அதனால எங்கள் வெற்றி வாய்ப்பு பாதிக்காது. அவங்க வெற்றி பெற்றாலும் நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான். நாங்கள் வெற்றி பெற்றாலும் அவங்க வெற்றி பெற்ற மாதிரி தான். மொத்தத்தில் இந்த குடும்ப ஆட்சி ஒழிய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கனவு. 100க்கு 100 மதிப்பெண் வாங்கும் அப்படின்னு சொல்றீங்க. 2024 தேர்தலில் திமுக தான் அந்த 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற்றாங்க. அதுல மேற்கு மண்டலமும் இன்க்ளூடட். அதிலிருந்து தான் சுதாரித்து கொண்டு இப்போ கூட்டணி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா அமைச்சு மக்களை நல்ல முறையில் சந்தித்து மக்களுடைய அபிமானத்தை பெற்று மக்களுக்கும் தெளிவான ஒரு எண்ணம் வந்துருச்சு. இனி திமுக ஆட்சியில் இருந்தால் தொடர்ந்தால் வேறு ஆபத்துகள் வந்துவிடும் என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால நிச்சயமாக நல்ல வெற்றியை பெறுவோம். 24 தோற்றம் என்பது வேறு, இப்போ வேறு. சூழ்நிலைகள் வேறாக இருக்கிறது. எந்த வகையில் அப்படி களம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ விலைவாசி ஏற்றம், வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணீர் வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, உங்களை போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, அமைதியற்ற வாழ்க்கையில் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரே வழி திமுகவுக்கு குட் பை சொல்லி வீட்டுக்கு அனுப்புவதுதான் ஒரே வழி என்று மக்கள் ஏகோபித்து முடிவெடுத்து விட்டார்கள். நீங்க சொல்ற இந்த எல்லா காரணங்களுமே 2024 தேர்தலையும் இருந்தது தானே? இருந்தது. மக்கள் சகித்துட்டே இருந்தாங்க. இப்போ சகிப்புத்தன்மை முடிஞ்சு போச்சு. 2011 தேர்தலுக்கு முன்ன 10வது மாசத்துல கூட 2010ஆம் ஆண்டு கூட இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது. ஆனால் 11 மொத்தத்தையும் வாரி சுருட்டிட்டு எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதான எதிர்க்கட்சியாக எங்களுடைய கூட்டணியிலே இருந்த தேமுதிக மிக பிரம்மாண்டமான பலத்தோடு அதிமுக ஆட்சியிலே அமர்ந்தோம். அதுதான் இப்போதும் நடக்கப் போகுது. நீங்க கூட்டணி பலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த தேமுதிகவையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. தேமுதிக இல்ல, தேமுதிக வாஸ் அவுட். இப்ப எங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை வைத்து நான் சொல்றேன். அமமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் மொத்தம் பலமா சேர்த்தா சொல்றேன். நிச்சயமா அதிமுகக்குனே ஒரு மிகப்பெரிய பலம் மேற்கு மண்டலத்திலும் இருக்கிறது, தமிழகம் முழுவதும் இருக்கிறது. ஆனா தேமுதிக அதிமுக வாஷ் அவுட் ஆயிடும் சொல்றாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு கதையாமா? கதைக்கு கூட பொருத்தமில்லாத விஷயம். தேமுதிக எங்கம்மா இருக்கு? திமுக கூட்டணியில இருக்காங்க. திமுக கூட்டணியில் எங்க இருக்கு? அதனுடைய நிலை என்ன? எத்தனை சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க? மக்கள் நல கூட்டணியில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க?
அதற்கு பிறகு எந்தெந்த தொகுதியில் ஓட்டு வாங்கி என்ன இதுவரை அதிமுக கூட்டணியை விட்டு பிரிந்து போனதற்கு பிறகு ஒரு தொகுதியிலேயாவது தேமுதிக வெற்றி பெற்றதுன்னு சொல்லுங்க. தேமுதிகவை விமர்சிக்க வேண்டாம், அது முடிந்து போன ஒரு எப்போ ஒரு கட்சி 2 கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துதோ அதில் என்ன கொள்கை இருக்கு, அதை விட்டுருங்க. சரி, இப்போ திமுகவும் மேற்கு மண்டலத்துல அதீத கவனம் செலுத்துறாங்க. இது அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்பட்டாலும் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கா மேற்கு மண்டலத்துல? அது அதிமுகவுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜிக்கு இங்க எந்த ஆதிக்கமும் கிடையாது. அவருடைய ஆதிக்கம் வேணா ஒயின் ஷாப்பில் இருக்கலாம். மக்கள் மன்றத்தில எல்லாம் அவர் ஈடுபடாது. அவர் யாருன்னே தெரியாது. மக்கள் மன்றத்தில் அவர் யாருன்னு தெரியும்னா பேப்பரில் வர்ற செய்திகள் மட்டும்தான் தெரியும். அவருக்கு இங்கே எந்த விதமான தொடர்புகளோ நல்ல ஆக்டிவ் பாலிட்டிக்ஸோ அவர் கிடையாது. அவராலெல்லாம் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே நாங்கள்லாம் ஒற்றுமையாக எஸ்பி வேலுமணி, நான் மற்றும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒருமுகமாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆக கூடி திமுக நோ மோர் டிஎம்கே, நோ வேர் டிஎம்கே. திமுக கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளும் ஒன்றும் இல்லாமல் போகிற காலம் வந்துவிட்டது. இன்னென்ன ஒரு மாதத்தில் அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இப்போ வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதை தாண்டி திமுகவை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி நாங்க பயணிக்கிறோம். அதாவது வெற்றி என்பது கிடைச்சிடும், ஆனா அது பிரம்மாண்ட வெற்றியா இருக்க வேண்டும் என்பதற்கான உழைப்பு தான் இது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்படிதான் அவங்க பேசுவாங்க. வாய்ச்சவடால் பத்திரிகைகளுடைய ஆதரவு, வாய்ச்சவடால் ஊடகத்தினுடைய தொடர்பு, இதை வச்சு அடிப்பாங்க. 2011 கூட ஓட்டுன்றக்கு முத நாள் கூட அதிமுக ஒரு 2-3 தொகுதியில் தான் ஜெயிக்கணும். கடைசியில் பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியல. இல்லாததை இருப்பதாக மாயஜாலம் பண்ணி காட்டுவதுதான் திமுகவின் வேலை. இப்போ விஜயோட கூட்டணிக்கான முயற்சி, அதாவது அதிமுக விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதற்கான யார் ஆசைப்பட்டா? திரு எடப்பாடி பழனிசாமி. பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஆசைப்பட்டது, அதை மட்டும் செய்தி போட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடி அசைது பிள்ளையார் சொல்லி ஆரம்பத்தில் அப்படி சொல்லப்பட்டது உண்மை. ஆரம்பத்தில் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ ஆசைப்பட்டாங்க அர்த்தம் இல்லை. அவங்க கொடியை கொண்டு வந்து பிடிச்சி ஆட்டினாங்க, கொடி அசைது வந்துருவாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். ரெண்டாவது அவங்க வள்ளினா அவங்களை யாரும் கேர் பண்ணல. வராதவங்கள வான்னு வழி இழுக்க வேண்டிய நிலைமை எப்போது அதிமுகவுக்கு வலிய யாரையும் விருந்துக்கு அழைக்க வேண்டிய நிலை நாங்கள் இல்லை. நாங்கள் வெற்றியை தேடி கொடுக்கிற கட்சி. எங்களோடு வந்தால் சின்னம் கிடைக்கும். பல கட்சிகளுக்கு நாங்கள் சின்னம் பெற்று கொடுத்திருக்கிறோம். எங்களோடு வந்தால் வெற்றி கிடைக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு செல்லாம அதை மடைமாற்றுவதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. அது நடக்காதுன்னு மறுத்துற முடியுமா? நிச்சயமா மறுக்க முடியும். இவர் எங்கே போய் எந்த போராட்டம் பண்ணி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு தாலுகா ஆபீஸ்க்கு முன்னாடி போராடினாரா, இல்லை கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி போராடினாரா? எல்லாம் 4 சுவர்களுக்குள்ளதான் இவருடைய போராட்டம். மக்களோட எம்ஜிஆர் என்றால் ஒரு மகத்துவம் வாய்ந்த வரலாறு. அவர் கால் படாத ஊர்கள் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கள் கிராமத்தில் கூட வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இறங்கி நின்னார். மதியம் கொளுத்து மண்டை வெடிக்கிற வெயிலில் 2 மணிக்கு மேல் கிளம்பினால் விடிய காலம் வரை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு கிராமமாக சென்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு மீண்டும் பீனிக்ஸ் பறவை போன்று உயிர் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. எல்லா மக்களும் அவரை பார்த்தார்கள், அவரும் எல்லா மக்களையும் பார்த்தார். மக்களிடமிருந்து அவரும் கற்றுக்கொண்டார், அவரிடமிருந்து மக்களும் நம்பிக்கை கொண்டார்கள். அப்படி எதுவுமே இல்லாமல் திடீரென்று வந்து ஏதோ ஒரு கர்ஜனையை செய்துவிட்டு போனால் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே வண்டி ஓட, அவ்வளவுதான். திரு இபிஎஸ் எதிர்பார்த்த மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கா? உண்மையாவே நிச்சயமா எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு உண்டான மிகப்பெரிய மெகா கூட்டணி நல்ல முறையில் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே அமைந்திருக்கு. ஆனா பாமக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அவங்களும் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் என்று பிரிந்திருக்கார்கள். இப்ப கூட உச்சநீதிமன்றத்துல சிவில் நீதிமன்றம் விரைவாக அந்த சின்னம் பெயர் பயன்படுத்துவது தொடர்பான விசாரணையை நடத்தணும் 3 நாட்கள்ல அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. அமமுகவுடைய வாக்குகள் அது இபிஎஸ் எதிர்ப்பு வாக்குகளாக அவருக்கு கிடைத்தது என்ற ஒரு பார்வை இருக்கு. அப்போ ஓபிஎஸ் திமுக போயிட்டாரு, சசிகலா தனியாக நிக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு முழுமையான கூட்டணி அமைப்பு அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க. திமுகவும் சேர்ந்துட்டா கூட்டணி ஜெல்லாயிருச்சு, வெற்றி அடைஞ்சிடும். திமுகவும்
காங்கிரஸும் கூடா நட்பு கேடாய் முடியும்னு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஓட்டு கூடிரும். மற்ற அந்த கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தா ஓட்டு கூடும், நாங்கள் ஒன்றா சேர்ந்தா ஓட்டு குறைஞ்சிருமா? ஒவ்வொரு தலைவருக்கு இருக்கிற ஓட்டுகளை சேர்த்து பார்த்து தான் வெற்றி வாய்ப்பை கணக்கிட முடியும். அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கிறது, அதே போல் அமமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது, பாமகவுக்கு போன தேர்தலில் எவ்வளோ ஓட்டு விழுந்தது, பாமகனுடைய நிலைப்பாடு என்ன, பாமக எல்லாம் இன்றைக்கு அன்புமணிக்கு பின்னாடி இருக்கிறாங்க, இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இப்படி பல கட்சிகள் இன்றைக்கு நம்மோடு ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது, அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது நிச்சயமாக சிறப்பான வெற்றி வாய்ப்புக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. எல்லாம் இன்னொரு 30 நாளுக்குள்ள. இப்போ ஓபிஎஸோட பிரச்சாரமோ சசிகலாவோட அரசியலோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா அதிமுக வாக்குகள்ல? அவர் எப்போ சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட நேரத்தில் அவர் என்ன சொன்னார்? திமுக தமிழக மக்களால் தீண்டத்தகாத ஒரு தீய சக்தி என்று சொன்னார். அம்மா என்ன சொன்னார்? திமுக என்பது தமிழக மக்களால் தீண்டத்தகாத தீய சக்தி என்று அதையே அம்மாவும் சொன்னார். அப்படிப்பட்ட திமுகவின் தலைவருக்கு என் அப்பா ஒரு பக்தர் என்று அதிமுகவில் இருக்கும்போதே ஓபிஎஸ் எப்போ சொன்னாரோ அதோட ஒரு வாஸ் அவுட். இனி அவருக்கு எந்த விதமான ப்ளஸ்ஸும் தமிழக மக்களிடத்தில் வராது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அரசியல் வாழ்க்கை, தன்னுடைய சுவிட்சத்திற்காக ஒருவரை அண்டி பிழைக்கிற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். இஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் லீடர். இல்ல அப்படியான தனித்திறமைகளோ எதுவுமே இல்லாம தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கு முதலமைச்சராகிற வாய்ப்பை பலமுறை கொடுத்தாங்களா? எப்படியும் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க. அதாவது என்ன திறமை இருந்திருந்தாலும் அதிலிருந்து அவர் பரிணமிச்சு மேலே வந்திருக்கணும்ல. என்ன சொன்னார் அவர்? எதுக்காக தர்ம யுத்தம் தொடங்கினார்? அப்புறம் எதுக்காக திடீர்னு போய் அவங்கள்ட்ட சரணாகதியானார்? அப்புறம் எதுக்காக அங்கிருந்து ஜம்ப் ஆகி இப்போ திமுகவுக்கு போயிருக்கிறாரு? எத்தனை ஜம்ப் பண்ணியிருக்காரு பாருங்க. சரி, சசிகலாவுடைய அரசியல் புதிய கட்சி தொடங்கி இருக்காங்க, அவங்களோட வாக்குகள் அது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அவங்களுக்கு என்ன வாக்கு, என்ன வாக்கு? இதுவரைக்கும் அன்ப்ரூவன் தான். ஆனா இதற்கு பிறகும் தாக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்காது, ஒரு நாள் இருக்காது. அவர்களுக்கெல்லாம் அம்மா என்கிற ஒளிபிம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் பிரகாசம். கூட்டணி பத்தி பேசும்போது திரும்பவும் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற கருத்து சொல்லப்பட்டாலும் இப்போ 20 தொகுதியிலிருந்து 27 தொகுதிகளாக அது அதிகரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரி தாக்கத்தை களத்துல ஏற்படுத்தும்? நல்ல தாக்கத்தாம ஏற்படுத்துது. அவங்களுக்கு உற்சாகம் உண்டாகி அவங்களும் எங்களோட சேர்ந்து தீவிரமா பணியாற்றுவாங்க. இதெல்லாம் இப்போ காங்கிரஸ் போன தேர்தலில் 25 நின்னுதா, இப்போ எவ்வளவு தொகுதி கூடுதலாக இருக்கு? 28 தொகுதிகள். அதுபோல பிஜேபியினுடைய இதுக்கு எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கூடுதல் மார்க் போட்டு அதிக தொகுதி கொடுத்தாரு. இப்போ 113 தொகுதிகளில் காங்கிரஸ் நின்னாங்க, இப்போ 28 வந்திருக்காங்க. ஆனா பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து இறங்கு முகமா இருக்கா, ஏறுமுகமா இருக்கா? பரவாயில்ல, பாஜக வளரட்டும், அதனால ஒரு தப்பில்லை. அதிமுக மிக பெரும்பான்மையா தனிப்பெரும் கட்சியாக எடப்பாடியார் தலைமையில் வலுவான ஆட்சியை தமிழக மக்களுக்கு கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் உறுதியாக நிறைவேற்றுவார். ஆனா எதிர்க்கட்சிகள் அதிமுகவை பாஜக விழுங்குகிறது அப்படின்னு சொல்ற அந்த விமர்சனத்தை இது மெய்யாக்குற மாதிரி இருக்கும். தவிடுபொடி ஆக்கிடுச்சு, அந்த விமர்சனமே தவிடுபொடி ஆயிடுச்சு. இப்போ வெறும் 27 தொகுதி தான் கொடுத்துருக்குறோம். அந்த விமர்சனம் எல்லாம் இல்லை. அதிமுகவை விழுங்குவதற்கு பிஜேபியும் நினைக்கவில்லை, நாங்களும் விழுங்கப்படுகிற அளவுக்கு ஒரு சிறு உருவம் அல்ல. மிகப்பெரிய மக்கள் சக்தி வாய்ந்த மக்கள் இயக்கம். எங்கள் தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கிளை செயலாளராகி, ஒன்றிய செயலாளராகி, மாவட்ட செயலாளராகி, தலைமை கழக செயலாளராகி, பல அனுபவங்களை பெற்று பொதுச் செயலாளராகி, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு கிராமத்து அரசியல்வாதியாக, அமைச்சராக, அப்புறம் முதலமைச்சராக பல்வேறு பரிணாமங்களை பெற்றிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு எல்லாவற்றையும் நல்ல முறையில் வழிநடத்துகிற சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான், இன்னும் இறைவன் கொடுப்பான். நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக என்கிற இயக்கம் அடியோடு
தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணியையும் அதிமுக பாஜக கூட்டணியையும் ஒப்பிட்டு சொல்றீங்க. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியில அதிமுக பாஜக மட்டும் இல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, ஆமா, இன்னும் ஜான் பாண்டியன் கட்சி இருக்கு, புதிய நீதி கட்சி இருக்கு, பாரிவேந்தர் கட்சி இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்கு. அதையெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. ஒவ்வொரு கட்சி கூட சேரும்போது அந்த கட்சிக்கு அதிமுக விலை போயிடுச்சுனோ அல்ல துணை போயிடுச்சுனோ அர்த்தமா? அவங்க கட்சிக்கு உண்டான கிரெடிட் அவங்க கட்சிக்கு கிடைக்கும். நிச்சயமாக சார். அவங்க எல்லா கட்சிகளுமே கூட்டணியில இருக்காங்க. பாமகவை தவிர வேற எந்த கட்சி தலைவரும் அதிமுக தலைவரை சந்திச்சு கூட்டணியில சேரல. பாஜக தலைவர்களை சந்திச்சு சேர்றாங்க. அப்படின்னும் போது இபிஎஸ் விரும்பாத இரட்டை தலைமை கூட்டணிக்குள்ள உருவாகுதா, கட்சிக்குள்ள இல்லாம? கூட்டணிக்குள்ளே ஒரே தலைமை மோடிஜி அவர்களும் சொல்லிவிட்டார். இந்த கூட்டணியை முதன் உருவாக்கிய அமித்ஷா அவர்களும் சொல்லிவிட்டார். தமிழகத்தில் எடப்பாடி அண்ணன் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லிவிட்டார். அதை போய் நீங்க கலையபேரம் படுத்தி பேசிக் கொண்டிருப்பது என்பது சரியல்ல. இங்கே ஒரே தலைவர் இந்த கூட்டணிக்கு, அண்ணன் எடப்பாடியார். இல்ல, பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து பிரச்சாரம் பண்ணும் போதும் மேடையில ஒரு தடவை கூட எடப்பாடி பழனிசாமியோட பெயரை சொல்லல. என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஆட்சி அமைக்கணும். அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குது. இப்ப 170 தொகுதியில் நிக்கிற கட்சி ஆட்சி அமைக்குமா, இல்ல 24 தொகுதியில் நிக்கிற கட்சி, 27 தொகுதியில் நிக்கிற கட்சி ஆட்சி அமைக்குமா? நாங்க எல்லாம் ஒரு கூட்டணியா சேர்ந்து இருக்கிறோம். ஒரு யூனிட்டி. எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு இல்லை. நிச்சயமாக இப்ப திமுக கூட தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே நின்று இன்னும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னும் திருமாவளவன் கட்சி திமுகவோடு அலையன்ஸ் பேசி முடியல. அங்கெல்லாம் இந்த மாதிரி கேளுங்க. இங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. மகிழ்ச்சியா இருக்கிறோம். தேர்தல் களத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையான சப்ஜெக்ட். சரி, இப்போ களத்துல மக்களுக்கு பாஜக கூட நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறது. நான் ஏன் திரும்ப பாஜகன்னு கேக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கருத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. இல்ல, அது அதற்குமான முயற்சியும் தான். அரை மணி நேரத்துல தொகுதிக்குள்ள போறோம். பாருங்க எத்தனை மக்கள் காத்திருக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு பாருங்க. யூனிட்டோட வந்து பார்த்து படம் முடியுங்க. அப்புறம் சொல்லுங்க. இங்க யாரும் இதை பத்தி எல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு ஆளு இல்ல. அல்ல, அந்த அன்பு என்ன, பாஜக என்ன, பாமக என்ன, தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு என்னங்கிற எண்ணமே இல்லை. எல்லாம் ஒரே இலக்கு, ஒரே பார்வை. திமுகவை வீழ்த்த வேண்டும், குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும், தமிழகத்திற்கு எடப்பாடியார் தலைமையில் நல்ல ஆட்சி தர வேண்டும். இல்ல, அந்த அன்பு திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மீது மக்களுக்கு இருக்கு அப்படின்றத ஒத்துக்கலாம். ஆனா நான் யாருமா? எடப்பாடியாருடைய தொண்டன் தான்மா. அம்மா தொண்டன், எம்ஜிஆர் தொண்டன், இப்ப எடப்பாடியார் தொண்டன். அவர் நிழல் இருக்கிறதுனால தான் 21 நான் வெற்றி பெற்றேன். 21 என் மேல எவ்வளவோ பொய்யான குற்றச்சாட்டுகளை ஸ்டாலினே பொள்ளாச்சியில் மட்டும் பேசல, தமிழ்நாடு பூரா பேசினார். உங்களுக்கு தெரியும். உதயநிதி பேசினார் துடுக்குத்தனமா, கனிமொழி பேசினாங்க துடுக்குத்தனமா. இதுக்கெல்லாம் மக்கள் சரியான பாடம் கற்பிச்சாங்க. ஆக கூடி நான் எடப்பாடியாருடைய தொண்டன் என்கிற நிழலில் தான் 21 வெற்றி பெற்றேன். இப்போதும் 26 எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் எடப்பாடியாருடைய தொண்டனாகத்தான் வெற்றி பெறுவேன். அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவர் எடப்பாடியார், ஒரே கொள்கை எம்ஜிஆர் கொள்கையை அம்மா காத்தார், அம்மா கொள்கை எடப்பாடியார் காத்தார். எடப்பாடியாருடைய கொள்கையை நாங்கள் அனைவரும் ஒருமுகமாக தூக்கி பிடிப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி சார். நன்றி அம்மா, நன்றி.